ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குப்தாஸுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வார்த்தைகள் நிறையா நமக்கு வாயிலே வராத வார்த்தைகள் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, வாங்க பார்ப்போம். ஓகே. ஸோ அந்த காலத்தில் குப்தர்கள் காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைட்டில்ஸ் எல்லாம் ஒரு சில நேமை வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், மகாராஜா அந்த மாதிரி டைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் முக்கியமான டைட்டில்ஸ், முக்கியமான பட்டங்கள் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மகாராஜா, அதிராஜா, பரம பட்டாரங்கா, பரமேஸ்வரா. ஓகேங்களா? இந்த 3 பட்டங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மகாராஜா அதிராஜா கிட்ட பரம்பரை பட்டா வாங்கிறதுக்காக பரமேஸ்வரர் போயிருக்காரு. ஓகேங்களா? ஸோ மகாராஜா அதிராஜா கிட்ட பரம்பரை பட்டா வாங்கிறதுக்காக பரமேஸ்வரா போயிருக்காரு. ஸோ 3 பட்டங்கள் என்னெல்லாம் இருக்குது? மகாராஜா அதிராஜா, பரம பட்டாரங்கா, பரமேஸ்வரா. ஓகே. அதுக்கடுத்து அதில் கடவுளுடைய பெயரை ஒப்பிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடைமொழிகள் கடவுளுடைய பெயரை சொல்லியிருக்காங்க. பரம தெய்வதா. ஸோ பரம தெய்வதா அப்படின்றது பார்த்திங்கன்னா கடவுளின் பரம பக்தன். ஓகேங்களா? ஸோ கடவுளின் பரம தெய்வதா அப்படின்றது கடவுளின் பரம பக்தனுடைய பெயர் தான் பரம தெய்வதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பரம பகவதா. ஓகேங்களா? பரம பகவதா அப்படின்றது வாசுதேவ கிருஷ்ணனின் பரம பக்தன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பரம தெய்வதா, அதாவது தெய்வத்தை அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. தெய்வத்தை வணங்குன யார்? அவங்க பக்தர், கடனுடைய பக்தர் தான் தெய்வத்தை வணங்குற. பரம பகவதா, பகவதா அப்படின்னா வாசுதேவ கிருஷ்ணனை வழிபடுறது. ஸோ பகவதி படத்தில் விஜய் நடிச்சிருப்பார். ஸோ பகவதா வி அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. பரம பகவதா அப்படின்னா வாசுதேவ கிருஷ்ணர். பகவதா வா இல்லைன்னா வதாக்கு வி வரும். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். வாசுதேவ கிருஷ்ணன், இது வி என்ற வார்த்தையை கனெக்ட் பண்ணிக்கோங்க. பரம பகவதா அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாசுதேவ கிருஷ்ணன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து குப்தாஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள கடவுளோட ஒப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கடவுளோட அவங்க ஒப்பிட்டிருக்காங்க. ஸோ சமுத்திரகுப்தரை இஸ் கம்பேர்டு டு புருஷா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சமுத்திரகுப்தரை என்ன யார் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா புருஷா அப்படின்றவர் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. புருஷா அப்படின்றதுனா சுப்ரீம் பிகைன், அனைவருக்கும் மேலானவர் தான் புருஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை அலகாபாத் கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், சமுத்திரகுப்தரை சமுத்திரகுப்தரை பற்றி சொன்னாவே அது என்னவா இருக்கும் அப்படின்னா அலகாபாத் கல்வெட்டு தான். ஓகேங்களா? ஸோ சமுத்திரகுப்தரை யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க? புருஷா கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? புருஷா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் பிகைன், அதாவது எல்லாமே சரத்குமார் மாதிரி வேணும், இல்லை ஷா மாதிரி புருஷன் வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாம் அப்படின்றது கம்பேர் டு புருஷா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கடுத்து மினிஸ்டர் அண்ட் அதர் அஃபிஷியல் அவங்களுடைய பற்றி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு த சீல்ஸ், அந்த காலத்தில் அந்த சீலில் அந்த பேர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பேர்களை வச்சு தான் அவங்க என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குமாரமாத்தியா. ஓகேங்களா? ஸோ குமாரமாத்தியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6 வைசாலி முத்திரையில் வந்திருக்கு. ஓகேங்களா? குமாரமாத்தியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6 வைசாலி ஷீல்ஸில் வந்திருக்கு. அந்த பேர் 6 வைசாலி முத்திரையில் வந்திருக்கு. அதுக்கான மீனிங் இப்படின்னு என்னென்னா, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரி, ஹை ரேங்க் உள்ள ஆஃபீஸர், அவருக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? குமாரமாத்தியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6 வைசாலி முத்திரையில் வந்திருக்கு. குமார் 6 அடிச்சிட்டாரு, 6 வைசாலி சீலில் இருந்திருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா ஹை ரேங்க் ஆஃபீஸர், அவர் தனியாக ஒரு ஆஃபீஸ் கொடுத்துருவாங்க. நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் உனக்கு தனியாக ஒரு ரூம் கொடுக்குற அப்படின்ற மாதிரி தனியாக அவருக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டெசிக்னேஷன் அமத்தியா அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. ஓகேங்களா? அமத்தியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு நிறைய சீல்ஸில் அமத்தியா வந்திருக்கு. அமத்தியான்றதும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு அதிகாரி தான். ஓகேங்களா? ஸோ குமாரமாத்தியா அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது மிக முக்கியமான பதவி. அந்த பதவி பார்த்தீங்கன்னா அரசுக்குள்ள இளவரசர்களுக்கு சமமான தகுதியாகும். ஓகேங்களா? அப்போ ராயல் ஃபேமிலியில் இருக்காங்களே அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. யாருக்கு? குமாரமாத்தியாவுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ குமாரமாத்தியா இன்னொன்று சொல்லியிருக்காங்க, லெச்சாவி சீல், அதாவது லெச்சாவி முத்திரையில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா அது வைசாலி முத்திரையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சரிங்களா. ஸோ அதாவது லிச்சாவியில் அங்கே வந்து ஒரு பட்டமளிப்பு விழா வந்து ஒரு இதில் நடக்கும். ஒரு குளம் பட்டமேற்பு விழா வந்து ஒரு புனித குளத்தில் வந்து நடக்கும். அந்த குளத்துக்கு வந்து இவங்க வந்து பொறுப்பு ஏற்றவங்க குமாரமாத்தியான்றவங்க வந்து அவங்க தான் வந்து அந்த குளத்தை வந்து மெயின்டைன் பண்ணவங்க அப்படின்றத வந்து லிச்சாவி முத்திரையில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கிலீஷ் மீடியத்தில் வைசாலி முத்திரை கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதுக்கடுத்து வந்து அதே மாதிரி குமாரமாத்தியா அப்படின்றவங்க வந்து ஒரே ஒரு டெசிக்னேஷன் மட்டும் வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க வந்து நிறைய டெசிக்னேஷன் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரமாத்தியா வந்து நிறைய டெஸ்டினேஷன் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அரிசேனர். ஓகேவா. அரிசேனர் அப்படின்றவர் யார் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி தெரியும். அரிசேனர்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் பிரகஸ்தி. ஓகேங்களா. மேற்கீர்த்தி புகழரை கல்வெட்டு, அந்த கல்வெட்டை பொறுத்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிசேனர். அரிசேனருக்கு வந்து இன்னொரு 3 பட்டங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா குமாரமாத்தியா, சந்திரி விக்கிரகா, மகாதண்டநாயகா. ஓகேங்களா. குமாரமாத்தியா, சந்தி விக்கிரகங்கா, மகா தண்டநாயகா. ஓகேங்களா. இந்த 3 பட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பட்டங்கள் தான் ரொம்ப 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 முக்கியமான பட்டங்கள். இந்த 3 பட்டங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 பட்டங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஹரிசேனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் துர்வபூத்தி. ஓகேங்களா. ஹரிசேனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் துர்வபூத்தி. ஓகேங்களா. ஸோ அவர் என்ன பதவியில் இருந்திருக்காங்கன்னா மகா தண்டநாயகா பதவியில் இருந்திருக்காங்க. ஹரிசேனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சன் ஆஃப் துருவபூர்த்தியுடைய மகன் தான் வந்து ஹரிசேனர். அவர் வந்து மகா தண்டநாயகா என்ற துருவபூர்த்தி வந்து மகா தண்டநாயகா என்ற பதவியில் வந்து வகிச்சிருக்காரு. சரிங்களா. அதுக்கடுத்து வந்து குப்தாவுடைய பாலிட்டி பார்ப்போம். அதாவது குப்தர் வந்து என்னன்னா டிவைன் தியரி ஆஃப் கிங்ஷிப். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தான் வந்து இடத்துல இருக்கிறவங்களே காட் மாதிரி, அவங்க வந்து யாருக்கும் ஆன்சர் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு குப்தர்களுடைய அரசர்கள் வந்து நினச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அந்த காலத்தில் வந்து குப்தாவுடைய மந்த்ரிஸ், கவுன்சில் ஆஃப் மந்த்ரிஸ் இருந்தாங்க. ஸோ அலகாபாத் கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சில்ஸ் ஒரு அசம்பிளி இருக்கும், அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அது பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா சபா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹை ரேங்க். ஓகேங்களா. ஸோ ஹை ரேங்க் ஃபங்க்ஷனரிஸ், அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து பார்ப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தி விக்கிரகங்கா, மகா சந்தி விக்கிரகங்கா. ஓகேங்களா. ஸோ மகா சந்தி விக்கிரகங்கா அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஃபார் பீஸ் அண்ட் வார். மகா சந்திரிவிகா அப்படின்றது வந்து மினிஸ்டர் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து மினிஸ்டர் ஆஃப் பீஸ் அண்ட் வார். அதாவது அவங்க வந்து போருக்கான வந்து அமைச்சர், அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சந்தி, அதாவது சண்டை அப்படின்னு வந்தாவே வந்து இவங்க தான் இருப்பாங்க. ஒரு சின்ன சந்துக்காக தான் வந்து நம்ம பக்கத்து வீட்டு கூட வந்து சண்டை போட்டுப்போம். ஸோ அந்த சந்து மாதிரி தான் வந்து ஒரு பார்டர் பிரச்சனைக்காக அந்த வாரில் தான் வந்து ஒரு பார்டர் பிரச்சனைகள் தான் வரும். ஸோ அப்போ சண்டை போட்டுப்போம். அதாவது மாதிரி நான் வச்சுங்க சந்திரி விக்கிரகங்கா ஆர் மகா சந்திர விக்கிரகங்கா, மினிஸ்டர் ஃபார் பீஸ் அண்ட் வார். ஓகேங்களா. ஸோ இது வந்து இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒப்பந்தங்கள் போடுறது, மற்ற நாட்டு கூட பேசி பார்டர் பிரச்சனையை தீர்க்கிறது, அவங்களுடைய மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்க தான் வந்து பார்ப்பாங்க. அதுக்கடுத்து வந்து ஹை ரேங்க் அஃபிஷியல்ஸ். ஓகேங்களா. ஹை ரேங்க் ஃபங்க்ஷனரிஸ் அப்படின்னா வந்து சந்தி விக்கிரகங்கா, மகா சந்தி விக்கிரகங்கா. ஹை ரேங்க் அஃபிஷியல்ஸ் அப்படின்றது வந்து தண்டநாயகா, மகா தண்டநாயகா. ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜுடிஷியல் மற்றும் மிலிட்ரி ஆஃபீஸராக இருப்பாங்க. அதாவது நீதித்துறை மற்றும் மிலிட்ரிக்காக வந்து இருப்பாங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து மிலிட்ரி அப்படின்னா ஊரில் தண்டமாக சுற்றி இருப்பாங்க. ஆனால் ஃபிட்டாக இருந்து உடம்பு ஃபிட்டாக வச்சுட்டு மிலிட்ரிக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு கோர்ட்டுக்கு வக்கீலை வச்சோம்னா வந்து தண்டமாக வந்து ஒரே கேஸை வந்து 6 மாதத்துக்கு இழுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தண்டநாயகா, மகா தண்டநாயகா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜுடிஷியல் அண்ட் மிலிட்ரி ஆஃபீஸர் கூடிய பேர் தான். ஓகேங்களா. ஒரு சீலில் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா மகா தண்டநாயகாவுடைய நேமை வந்து அக்னி குப்தா அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
மகா தண்டநாயிகா அப்படின்றத வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, அக்னிகுப்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தரை எப்பவுமே வந்து நம்ம வந்து ரொம்ப தண்டமாக இருக்கான், தண்டம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அக்னி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது மகா தண்டநாயிகாவுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்னிகுப்தா. ஓகேங்களா? ஸோ இதில் அலகாபாத் பிரகீஸ்தில் வந்து 3 மகா தண்டநாயிகா இருந்தாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையாக இப்போ வந்து அப்பா ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்கன்னா அதே ஃபேமிலியில் அடுத்து பையனும் அதே போஸ்டிங்க்கு வந்துருப்பாங்க. அப்போ அதுக்கு முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. தலைமுறை அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து மகா அஸ்வதி. ஓகேங்களா? மகா அஸ்வதி. ஓகேங்களா? அஸ்வபதி. மகா அஸ்வபதி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குதிரைப்படை தலைவர். ஓகேவா? எனக்கு குதிரையில் போகிறதுக்கு ஆசையாக இருக்குது, அஸ்வா அப்படின்னு வச்சுங்க. எனக்கு குதிரையில் போகிறதுக்கு அஸ்வ ஆசையாக இருக்குது, அஸ்வபதி. அது ப்ரொனவுன்சியேஷனில் தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. எனக்கு ஆசையாக இருக்குது. அப்போது மகா அஸ்வபதி அப்படின்னா என்னென்னா குதிரைப்படை உடைய தலைவர். ஓகேங்களா? மகா அஸ்வபதி. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, அடுத்து நம்ம வந்து ஆர்மியில் இருக்கிற சீல்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ ஆர்மியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாலதிக்ரத்யா மகாபாலதிக்ரத்யா கிருத்தியா. சாரி, ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிருத்தியா மகாபாலகிருத்தியா. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலான்படை மற்றும் குதிரைப்படை தளபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பாலா படம் அப்படின்னாவே வந்து மக்கள் வந்து கூட்டமாக நடந்து போவாங்க, அப்படி குதிரை மேய்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலகிருத்தியா மகாபாலகிருத்தியா. ஓகேவா? பாலா படத்தில் வந்து மக்கள் வந்து பரிதேசி அப்படின்னு நடிக்கிறாங்க அந்த படம் பேர். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து கூட்டமாக வந்து கொண்டு போயிடுவாங்க. ஸோ குதிரையில் வந்து கூட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலாத்தி கிருதியா மகாபாரத கிருதியா. ஓகேங்களா? ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலான்படை மற்றும் குதிரைப்படையுடைய தளபதி. அதுக்கடுத்து வந்து வைசாலி முத்திரையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடியே வந்து சேனாதிபதி அப்படின்றத வந்து வார்த்தைகள் வந்து குப்தாவுடைய இன்ஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல. பட் வாகடா அந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் வச்சோம். கேட்கலாம் திடீர்னு சேனாதிபதி அப்படின்ற வார்த்தை வந்து எதில் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைசாலி முத்திரை. ஓகேங்களா? வைசாலி முத்திரை அப்படின்றதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரன்பந்தகர் அதிகாரியை பற்றி சொல்லியிருக்காங்க. அவர் என்ன அப்படின்னு ரன்பந்தைக்காரி அதிகாரி. ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. ரணபந்தகர் அதிகாரணா. ஓகேங்களா? ஸோ கரெக்டான ப்ரொனன்சியேஷன் ரணபந்தகர் அதிகாரணா. அது அப்படின்னா என்னென்னா மிலிட்ரியுடைய ஸ்டோர் ஹவுஸ். ஓகேவா? ரணபந்தகர் அதிகாரணா அப்படின்னா மிலிட்ரியுடைய ஸ்டோர் ஹவுஸ். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டோர் ரூமில் வந்து எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. ஸோ ரஸ்ட்டாக இருக்கும் ரன். ஓகேங்களா? அதை வந்து அப்பப்போ அந்த துப்பாக்கிலாம் எடுத்துகிட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு வச்சுங்க. ரன் பந்தகர். ஓகேவா? அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா ஸ்டோர் ரூம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டோர் ரூம் இது வந்து கொஞ்சம் சின்ன விஷயங்களை வந்து நீங்களாக வந்து ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து தண்டபாஷிகா. ஓகேவா? ஸோ தண்டபாஷிகா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் போலீஸ் ஆஃபீஸ். ஓகேங்களா? ஸோ மிலிட்ரி ஆஃபீஸ் அப்படின்னா ரணபந்தகர். ஓகேவா? ரணபந்தகர் அதிகாரனா வந்து ரணபந்திகர் அதிகாரனா வந்து பார்த்திங்கன்னா வந்து மிலிட்ரி ஸ்டோர் ஹவுஸ். அதே வந்து வைசாலி சீல், அதாவது இந்த கொஸ்டின் கேட்பாங்க. வைசாலி ஷீலில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஜாமாகுது. ஓகே, ஃபைன். ஸோ வைசாலி ஷீலில் தான் முத்திரையில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரணபந்தகர் அதிகாரனா. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல் போலீஸ் ஆஃபீஸ் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்டபாஷிகா. ஓகேங்களா? தண்டபாஷிகா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து இது ஞாபகம் வச்சுங்க. ஆல்ரெடி நம்ம தண்டன் படித்தோம். அப்போ தண்டபாஷிகா அப்படின்றது வந்து நீங்கள் வந்து இது வந்து போலீஸ் தண்டபாஷா அப்படின்னு வச்சுக்கோங்க. பாஷா வந்து போலீஸ் எல்லாம் வந்து மாவட்ட லெவலில் இருப்பாங்க. ஏன்னா அவர் தமிழ்நாட்டு மாவட்டத்துக்கு வந்துடுவார். அப்போ தண்டபாஷா அப்படின்னா பாஷா வந்து மாவட்ட காவல்துறை வந்து ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகாபிரதிஹாரா. ஓகேவா? மகாபிரதிஹாரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனையுடைய காவலருடைய தலைவர் பேர் தான், சீஃப் ஆஃப் பேலஸ் கார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ
பிரதிஹாரா. ஓகேவா, மகா பிரதிஹாரா அப்படின்னா அரண்மனையுடைய காவல் தலைவர். இப்போது பிரதி அப்படின்னு நடுவில் இருக்குது பாருங்கள், அந்த வார்த்தையை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இப்போது அவர் என்ன பண்ணுவார், காவலர் என்ன பண்ணுவார், கார்டு என்ன பண்ணுவார்னா அரண்மனைக்குள்ளே வரவங்களை என்ன பண்ணுவாங்க, பிரித்து அனுப்பிச்சிடுவாங்க. பிரதியாக வந்து குறைச்சி அனுப்பிச்சிடுவாங்க. உள்ளே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானவங்களை மட்டும்தான் பேலஸ்குள்ளே விடுவாங்க, மற்றவங்களெல்லாம் வழியிலே திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. மகா பிரதிஹாரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஃப் பேலஸ் ஆஃப் காடு. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து கிருத்தியா பகதிகா. ஓகேவா, கிருத்தியா பகிதா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராயல் கிச்சனுடைய அரசு சூப்பர்டென்ட். ஓகேங்களா. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கத்திய தபதிகா. ஓகேங்களா. ஸோ ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்ம மைண்டில் எது வந்து ஸ்டோர் ஆகுதோ, நல்ல ப்ரொனன்சியேஷன் வருதோ அதுதான் வந்து கண்டிப்பாக ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ சமையல் ரூமில் என்ன பண்ணியிருப்பாங்க, கத்தியை வச்சுருப்பாங்க. கத்தியா அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. சமையல் ரூமில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கத்தியா அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. கத்திய அப்படின்னா வந்து சூப்பர்டென்ட் ஆஃப் ராயல் கிச்சன். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து அமர்த்தியா சச்சிவா. ஓகேவா. அமர்த்தியா சச்சிவா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அதாவது வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இன்சார்ஜ் பேர் தான் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமர்த்தியா அண்டு சச்சிவாஸ். ஓகேவா, சச்சிவா. ஓகேவா, அமர்த்தியா சச்சிவா. அதாவது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு இன்சார்ஜ் எப்படி இருப்பாங்கன்னா அமைதியாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து செஞ்சியான்னு வந்து கீழே இருக்கணும் வந்து ப்ரெஷர் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ அமர்த்தியா சஞ்சுவா அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் வேரியஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து தொடக்கா. ஓகேவா, ஓகேவா. தொடக்காஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒற்றையர்கள் கொண்ட உள்ள அமைப்பு. ஓகேங்களா. ஒற்றர்கள். அதாவது ஒற்றர்கள் அப்படின்னும் போது என்னென்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு இன்ஃபர்மேஷனை வந்து கொண்டு வரவங்க தான் ஒற்றர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சிங்களா அப்படின்னா வந்து ஒற்றர்கள் வந்து துடிச்சிட்டே இருப்பாங்க. தொடக்கா அப்படின்னா துடிச்சிட்டே இருப்பாங்க, ஐயோ இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஆயுதக்காஸ். ஓகேவா, ஆயுதக்கா. ஓகேங்களா. உயர்மட்ட அதிகாரி பதவி. அதாவது உயர்மட்ட அதிகாரியாக ஒரு ஹை ரேங்க் ஆஃபீஸராக இருக்காங்கன்னா அவங்கள சுற்றி ஆயுத படைகள் வந்து இருக்கும். ஆயுதக்கா அப்படின்றத அதை நான் வச்சுங்க. ஆயுதக்காஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து உயர்மட்ட அதிகாரியுடைய பதவி. அவங்கள சுற்றி வந்து ஹை ரேங்க் ஆஃபீஸர். அப்போ அவங்கள ஹை ரேங்க் ஆஃபீஸரை சுற்றி எப்போவுமே வந்து ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து இருக்கும், ஆயுதம் ஏந்திய காவல் வந்து இருப்பாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து டிவிஷன் ஆஃப் எம்பையர். ஓகேங்களா. த டிவிஷன் ஆஃப் எம்பையர் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து தேசம், இன்னொன்று வந்து புக்தி அப்படின்ட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மாநிலங்களாக பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா மாநிலங்கள், ப்ரொவின்சஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. இது வந்து ஒன்று வந்து நம்ம தேசம் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து புக்தி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்போயுமே வந்து நம்ம தேசத்தை வந்து பக்தியாக பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம இப்போ என்ன தான் வேரியஸாக பிரிச்சிருந்தாலும் நம்ம இந்தியா அப்படின்னும் போது ஒன்றா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உபாரிக்கா அப்படின்றது வந்து கவர்னர். ஓகேங்களா. உபாரிக்கா அப்படின்றது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர். இந்த உபாரிக்காவை வந்து யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸ். உபாரிக்கா வந்து யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா டைரக்ட்லி வந்து கிங் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. உபாரிக்கா அப்படின்றது வந்து கவர்னர். அப்போது நம்ம ஒரு கவர்னர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சைன் போடுவாங்க, சைன் போடுறதுக்கு மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து உபசரிப்பாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. கவர்னருடைய பதவி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது வந்து கொடுத்தாங்க, ஒரு கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு இது கொடுக்குறாங்கன்னா அதை வந்து அவர் வந்து வெரிஃபை பண்ணுறது தான் அவருடைய வேலை. ஓகேங்களா. ஸோ அப்போது உபசரிப்பாங்க. எங்கே போனாலும் ஆளுநர் மாளிகை போனால் ஒரு விருந்து வச்சு உபசரிப்பார் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. உபாரிக்கா அப்படின்றனா ஆளுநர். இதை வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, ஆளுநரை டைரெக்டாக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா கிங் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். இந்த உபாரிக்கா அவர் என்ன பண்ணுவார், கவர்னர் என்ன பண்ணுவார்னா 2 பேரை வந்து நியமிப்பார். ஒன்று வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஹெட்டும், அதுக்கடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் போர்டும், அதாவது மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரியும் வாரிய அதிகாரியுமே வந்து நியமனம் பண்ணுவார். ஓகேங்களா.
இவங்க 2 பேரை வந்து இவர் வந்து நியமனம் பண்ணுவார். அதே மாதிரி தாமோதரப்பூர் செப்பேடு, ஓகேவா, தாமோதரப்பூர் செப்பேடில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 உபாரிகர்களுக்கு வந்து மகாராஜா என்று பட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது தாமோதரப்பூர் செப்பேடில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த பிளேட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹை ஸ்டேட்டஸ், அதாவது 3 பேருக்கு வந்து ராஜாவுக்கு மகாராஜா அப்படின்ற பட்டம் வந்து இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஹீரான் தூண் கல்வெட்டு, ஓகேங்களா, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குப்தா இயர், அதாவது புத்தகுப்தாவுடைய இயர் வந்து 165 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புத்தகுப்தா அப்படின்றது நம்ம இப்போ தான் இங்கே பார்க்குறோம். ஸோ புத்தகுப்தாவுடைய இயர் பார்த்தீங்கன்னா 165, அதாவது வந்து நடுவில் 6 இருக்குது. 5 + 1 6, ஸோ 6 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அதாவது பிஏ வந்து அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஞாபகமாக வச்சுக்கோங்க. 165 தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து புத்தகுப்தாவுடைய பீரியட். ஓகேங்களா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லோகபாலா அப்படின்றத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலந்தி ப்ளஸ் நர்மதா நதிக்களை வந்து ஆட்சி செய்த லோகபாலா என்ற மகாராஜர் சுரேஷமிச்சந்திரர், ஓகேவா, சுரேஷமிச்சந்திரர் அவரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு கேட்கலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து லோகபாலா அப்படின்றது வந்து ஒரு மாநிலத்துடைய கவர்னர், ஓகேவா. ஸோ அவர் வந்து ஒரு கவர்னர், அவரை பற்றி தான் வந்து அந்த ஈரான் தூண் கல்வெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து புத்தகுப்தர் அவருடைய பீரியட் சொல்லியிருக்காங்க 165, ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரீவென்சிஸ் ஆஃப் அந்த மாநிலத்தை வந்து யார் வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிக்டை வந்து பிரிக்கிற பார்த்து விஷயபதி, ஓகேங்களா. ஸோ யாரை வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா வந்து விஷயபதி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாவட்டங்களை வந்து பிரிக்கிறவங்க அந்த மாநிலங்களை வந்து மாவட்டங்களாக வந்து பிரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விஷயபதின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அவங்கள வந்து விஷயாஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை வந்து பிரிக்கிறத பேர் தான் விஷயபதி அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதே மாதிரி இவங்களை இந்த விஷயபதேசை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிங்கே வந்து டைரெக்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா வந்து டவுன்ஸு, அதுவும் இல்லாமல் நிறையா வந்து மாவட்டங்களில் இருக்கிறவங்கள பற்றியும் வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் கீழே என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வீதி, பூமி, பதக்கா, பீடா அப்படின்ற 4 வந்து டிஸ்ட்ரிக்ட் கீழே இருக்குது. நம்ம எப்படி டிஸ்ட்ரிக்ட் கீழே வந்து எப்படி தாலுக்கா, வில்லேஜு அந்த மாதிரி வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து வீதி இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக வந்து ஒரு ஊரில் வீதி இருக்கும். பூமி கண்டிப்பாக எல்லாமே சேர்ந்தது பூமி. அப்புறம் பதக்கா அப்படின்றது எதாவது, அதுக்கடுத்து வந்து பீடா அப்படின்னு வச்சுக்கோ. பதக்கா பீடா அப்படின்னா அது ஒரு ஏரியா பேர் மாதிரி வச்சுக்கோங்க. பதக்கா பீடா, இந்த ஏரியாவில் எல்லாமே பதக்கம் வாங்கியிருக்காங்க, இது வந்து பீடா அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. பீடா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் கீழே 4 இதை வந்து நம்ம இந்த 4 வார்த்தைகளும் படிக்கணும் அப்படின்னா சம்டைம்ஸில் வந்து இது வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ஸில் கேட்பாங்க. ஸோ வீதி, பூமி, பதக்கா, பீடா அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து மாவட்டத்துக்கு கீழே இருக்கிறது, ஓகேங்களா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் பிலோ த டிஸ்ட்ரிக்ட் லெவல் பார்த்திங்கன்னா வந்து வீதி, பூமி, பதக்கா, பீடா அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அதிகாரிகள், அதாவது அதுக்கு கீழே வந்து அதிகாரிகள் வந்து இருக்காங்க. ஸோ அந்த அதிகாரியை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. ஸோ வில்லேஜ் லெவலில் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயுத்துக்கா, வீதி, மகாதாரா, ஓகேங்களா. ஆயுத்துக்கா, வீதி, மகாதாரா அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா வந்து மாவட்டத்துக்கு கீழே வந்து ஆட்சி செய்தவங்களுடைய பேர் தான் வந்து இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து கிராமப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராமிக்கா, கிராம ஆயுதுக்கா, ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆஃபீஸர்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து தாமந்திரப்பூர் காப்பர் பிளேட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அதாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த தாமந்திரப்பூர் காப்பர் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா புத்தகுப்தரை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ புத்தகுப்தரை பற்றி எதில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் தாமந்திரப்பூர் செப்பேடு, ஓகேங்களா. ஸோ அதில் வந்து நம்ம சொல்லணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகாதாரா அப்படின்ற ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 8 பேருக்கு வந்து ஹெட்டு, ஓகேங்களா. அந்த 8 பேரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டகுல அதிகாரணா, ஓகேவா.
அஷ்டகுலு அதிகாரணா. அதாவது ஒரு 8 பேர் இருக்காங்கன்னா அந்த 8 பேருக்கு வந்து மகாதாரா அவர் தான் வந்து ஹெட்டாக இருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 8 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா மகாதாரா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அந்த அஷ்டகுல அதிகாரணா அப்படின்றது வந்து ஒரு போர்ட் ஆஃப் 8 மெம்பர்ஸ். அது யாருடைய பீரியடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தகுப்தருடைய பீரியடில். அதுக்கு ஹெட்டாக யார் இருந்தாங்கன்னா மகாதாரா. அதாவது நம்ம வந்து தாராமே அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, அப்போ மகாதாரா அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது மகாதாரா அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க, கிராம பெரியவர் சொல்லுவாங்க, இல்லைன்னா கிராம தலைவர் சொல்லுவாங்க, குடும்ப தலைவர்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாருக்குமே வந்து அந்த பெரிய மனுஷனுக்கு எல்லாமே ஒய்ஃப் இருக்கும். மகாதாராவுக்கு வந்து ஒய்ஃப் இருக்கும். இந்த மகாதாரா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 8 பேருக்கு கொண்ட மெம்பருக்கு வந்து ஹெட்டாக இருப்பாங்க. அந்த 8 பேர் வந்து அந்த போர்ட் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டகுல அதிகாரணா அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து சஞ்சி கல்வெட்டு. ஓகேவா? சஞ்சி கல்வெட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமண்டலா அப்படின்றது வந்து 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில், அதாவது பஞ்சமண்டலி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு குழும நிறுவனம் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செஞ்சி இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து சந்திரகுப்தர் 2 பற்றி தான் நிறைய தெரியும். அதில் வந்து ஒரு பஞ்சமண்டலி, ஓகேவா, பஞ்சமண்டலி அப்படின்ற ஒரு குழு வந்து இருந்திருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கனாமிக்கல் கண்டிஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் குப்தாஸை மட்டும் நம்ம முடிச்சிருக்கோம். இன்னும் வந்து 2 வீடியோஸ் பார்ப்போம். ஸோ 2 வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா குப்தர்கள் வந்து ஓவர். உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.